ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணைக்கான நீர்வரத்து 5200 கன அடியாக அதிகரித்துள்ளதால் ஆரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், தற்போது கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது? விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தமிழகத்தை தொடர்ந்து ஆந்திரா பகுதியிலும் 2 நாட்களாக இந்த கனமழையானது விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக சித்தூர் மாவட்டத்தில் பகுதியில் உள்ள பிச்சாட்டூர் அணைக்கும் நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்தானது 1200 கன அடியாக வந்து கொண்டிருந்தது. அது தற்போது 4100 கன அடி விதமானது அதிகரித்து நீர்வரத்து வந்திருப்பதால் முன்னெச்சரிக்கை காரணமாக 12 மணி அளவில் அணையிலிருந்து நீர் திறப்பு ஆரணி ஆற்றுக்கு 1000 கன அடியாக திறந்து விடப்பட்டிருந்தது. அது படிப்படியாக 2000 கன அடியாக திறந்து விடப்பட்டிருந்தது. தற்போது அது 5600 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் ஆரணி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள 60 கிராமங்களுக்கானது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், பாலவாக்கம், ஆரன்கண்டிகை, கம்மாறுபாளையம், ஆனந்தேரி, பேரிட்டிவாக்கம், மாம்பாக்கம், மாலாந்தூர், பொன்னேரி, பழவேற்காடு உள்ளிட்ட 60 கிராம மக்களுக்கானது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மக்கள் வெளியே வருவதோ ஆற்றில் இறங்கவோ அதை செல்ஃபி எடுக்க கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகமானது இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஆந்திரா பகுதியிலும் இந்த கனமழை நீடித்து வருவதால் ஆரணி ஆற்றுக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் உபரி நீரும் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என ஆந்திரா நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளானது தகவலானது தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.